ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வானை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்ச்சத்து அதிகமுள்ள சிறுகீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாரம் இருமுறையாவது சிறுகீரையை உணவில் சேர்த்துக்கோங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 3 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகம் வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை சேர்த்துக்கலாம். சிறுகீரையை சேர்த்து கடாயில் ஒரு பெரட்டு விடுங்க. நான் 1 கப் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு கீரை வதங்கி வந்த பிறகு இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் வறுத்து கீரையில் சேர்த்துருங்க. நம்ம கடைசியாக உளுந்து சேர்க்கும் போது நம்ம பொரியல் சுவையாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சுவையான டேஸ்டான சிறுகீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் செஞ்சது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.